வணக்கம் குழந்தைகளா. பூத்தாத்தா வந்திருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி உதயசங்கர் தாத்தா எழுதின ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை பேர் பூனைவால் பைத்தியம் அப்படிதான் பேர். இந்த கதை எதில் இருக்குன்னா சுண்டலியின் சிரிப்பு அப்படிங்கிற ஒரு சிறார் கதை தொகுப்பில் இருக்குது. இது பாரதி புத்தாலயம் புக் ஃபார் சில்ட்ரன் வெளியிட்டிருக்காங்க. அது இருக்கக்கூடிய கதை தான் இந்த பூனைவால் பைத்தியம். சரி, இது என்ன கதைன்னு பார்க்கலாமா? அவர் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாவுக்கு எப்போ என்ன பைத்தியம் பிடிக்கும்னே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஆள். அவருக்கு அந்த ராஜாவுக்கு பூனைன்னா ரொம்ப பிடிக்கும். பூனைன்னு சொல்கிறத விட பூனையோட வால் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அது இந்த புசு புசுன்னு பக்கத்தில் வந்து நின்று இந்த வால் வந்து அந்த ஆட்டும்போது அது ஏதோ பெண் நடமாடுற மாதிரியே அவருக்கு தோணுச்சு. அந்த வாளோட ரோமம் வந்து அவர் மேலே படும்போது அவருக்கு சிரிப்பு வந்தது. உடம்பெல்லாம் அப்படி புல்லரிக்குது அந்த பூனையோட வால் படும்போது. அதனால் அவருடைய அரண்மனையில் விதவிதமான பூனையை வளர்க்க ஆரம்பித்தார். உலகத்திலேருந்து இந்த மூளையிலேருந்தாலும் சரி, புணுகு பூனை, விருகு பூனை, சாம்பல் பூனை, கருப்பு பூனை, வெள்ளை பூனை, கடவும் பூனை, கருப்பு வெள்ளை பூனை, இப்படி எல்லா பூனைகளையும் வாங்கி அரண்மனை முழுக்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லை, பூனைகளை யாரும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அப்படி யாராவது துன்புறுத்தினா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு வர சொல்லிட்டார். அவ்வளோதான். இந்த பூனைகளுக்கு எப்படித்தான் தெரிஞ்சதில்லை, நாடு முழுக்க பூனை கூட்டம் பெருகிருச்சு. சாலைகளில் பார்த்தா பூனைகள் ஏராளமாக போயிட்டுருக்கு. மக்கள் வந்து யாரும் டூ வீலரில் போக முடியல, காரில் போக முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம் பூனை குறுக்க போகுது. பூனையை கொண்டுட்டா அவ்வளோதான், மரண தண்டனையில். அதனால் நடந்தே போயிடுவோம்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெருக்களில் பூனைகள் கூட்டமாக அலையுது. சூசுன்னு விரட்டினா கூட பூனைப்படையோட காவலர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் மக்கள் வந்து தெருவிலேயே காத்து கிடந்தாங்க. வீடுகள்லேயும் பூனை என்ன செய்யுது, எதையும் விட்டு வைக்க மாட்டேங்கி, எல்லா பொருளையும் பூனை தின்றுது. மக்களுக்கு வந்து எப்படி சமாளிக்க, எப்படி சமைக்க, பூனைக்கு தெரியாமல் எப்படி சாப்பிட அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல. எல்லோரும் பூனையெல்லாம் மனுஷங்க மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டு அவங்க சாப்பிடும்போதே அவங்க வாயில் இருக்க உணவை வந்து கவிட்டு போயிடும். அரண்மனையிலையும் இதே மாதிரி தான். ஆயிரக்கணக்கான பூனை அரண்மனை சுற்றுதா. மன்னர் வந்து சிம்மாசனத்தில் கடுவு பூனை உட்காந்துருக்கு. 2 கைப்பிடிகளையும் சயாமிஸ் பூனைகள் 2 வந்து உட்காந்துருக்கு. மன்னர் சிம்மாசனத்தில் வந்து உட்காருதாரா, புல்லரிப்பில் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எந்த கேள்விக்கும் பதில் எதுனாலும் சரி சிரிப்பு தான். தேச துரோகமா, அதுக்கு அவங்கள விடுதலை செஞ்சுருங்க ஹிஹின்னு அவர் பாட்டுக்கு பதில் சொல்கிறார். என்ன பேசுகிறாரு, உண்மையிலே பேசுகிறாரா, விளையாட்டுக்கு பேசுகிறாரா, சீரியஸாக பேசுகிறாரானே தெரியல. தண்டனை கொடுக்கவா வேண்டாமான்னு முழிக்காங்க. அந்நிய நாட்டு தூதர் ஒருத்தர் அந்த ராஜாவோட மகனுக்கு பெண் கேட்டு வராங்க. பெண்ணா, உங்கள் ராஜா மகனுக்கா? யோசிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே கோபத்தோடு அந்த தூதர் அந்த ராஜாட்ட போய் சொல்லி, அந்த டோனாவூர் ராஜாவை கேலி செய்கிறார் உங்களை அப்படின்னு சொல்லவே அந்த ராஜா படையோட வந்துட்டார். அவரை சமாதானப்படுத்தக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. தினமும் மக்கள் வந்து அரண்மனைக்கு வந்து பூனைகளை பற்றி புகார் சொன்னாங்க. முதல்ல அதையெல்லாம் அந்த காது வழியை வாங்கி இந்த காதில் விட்டுகிட்டே இருந்தார் ராஜா, மந்திரி எல்லாரும். ராஜாவோட அரண்மனையில் இருக்க கோப்புகள் இருக்கு இல்லையா, ஃபைலு, அதை பூரா கிழிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் பூனைகள் கடிச்சு திங்குது. கஜானாவில் இருக்க பணத்தை எல்லாம் சுக்குநூறாக கிழிச்சு போட்டுருச்சு. பூனைகளை விரட்டலைன்னா நம்ம நாடு பூனை நாடு ஆயிரும் அப்படின்னு மந்திரிங்கள்லாம் வந்து ராஜாட்ட எப்படியாவது சொல்ல ஆரம்பித்தா, எப்படி சொல்லன்னு தெரியாமல் முடித்தாங்க. அதையும் அவர் கேட்கல. ஒரு நாள் ராஜா சாப்பிடும்போது அவரோட வாயில் இருந்த மீன் துண்டை கவிட்டு ஓடிச்சு ஒரு பூனை. அப்போ தான் ராஜாவுக்கு முத கோபம் வந்துச்சு. என்னது, நான் சாப்பிடும்போது ஏன் மீனையும் நீ கவரியா அப்படின்னு. மறுநாள் வந்து அரசவையில் வந்து ஒரு குறும்புக்கார இளைஞன் ஒருத்தன் வந்தான். ராஜாவுக்கு பூனையை பிடிக்காது, ஆனால் பூனையினோட வாழை மட்டும் பிடிக்கும். ஏன் ராஜா, வாழை மட்டும் வச்சுக்கிட்டு பூனையை விரட்டிடலாமே அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு முந்தின நாள் தான் இழந்து போன மீன் துண்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அட, நல்ல யோசனையாக இருக்க வீரர்களே, இனிமேல் அப்படி செஞ்சிடலாம். பூனைகளை பூரா பிடிச்சி அதோட வாள்களையெல்லாம் வெட்டி என்கிட்ட கொடுங்க அப்படின்னாரு. ஆனை போட்ட உடனே ஊரர்களெல்லாம் பூனைகளை பிடிச்சி வாள்களை வெட்ட ஆரம்பித்தாங்க. ஐயோ, வாள் வெட்டப்பட்ட பூனைகள்லாம் ஐயோ அம்மா தாக்குன்னு அது பாட்டு சத்தம் போட்டு மியான்னு கத்த ஆரம்பித்து தலை தெறிக்க நாட்டை விட்டே ஓடிடுச்சு. வெட்டப்பட்ட வாள் அதை ராஜாவை அப்படி கன்னத்துக்கிட்ட தேய்க்காரு. அது புல்லரிக்கவே இல்லை, அது முள் மாதிரி குத்த ஆரம்பிச்சிட்டு.
2 நாட்களில் ஒரே நாத்தம். அரண்மனையெல்லாம் நாத்தெடுக்கு, ஊரே நாத்தெடுக்கு. எங்கே பார்த்தாலும் பூனை வால். நாத்தம் தாங்க முடியாமல் எல்லாத்தையும் ராஜா வெட்டிய பூனை வாள்களையெல்லாம் குழி தோண்டி புதைக்க சொல்லிட்டார். அப்படியாக ராஜாவோட பூனை வால் பைத்தியம் குணமாயிருச்சு. பூனைகளும் பிழைச்சிது, மக்களும் அதுக்கு பிறகு சந்தோஷமாக இருந்தாங்க. கதை நல்லா இருக்கா? அந்த பூனை கதை. அடுத்த வாரம் சந்திப்போம்.